விஜய்க்கு நான் எதிரானவன் தான். ஆனால் இப்போது சில விஷயத்தில் நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, நான் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன். நான் என்றைக்குமே எடிட் பண்ணிலாம் போட மாட்டேன், லைவாக காமிப்பேன். காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பதிலை சொல்லுங்கள். தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் இறைவன். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதிலே நிறுத்தி, தடை கற்களை படிக்கற்களாக்கி, துன்பங்களை தூள் தூளாக்கி, சோதனைகளை சாதனைகளாக்கி, பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பு நம்பிக்கையை மாண்புமிகு. இப்போ நான் ஒரு வீடியோ காமிச்சது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சா என்னன்னு தெரியல, ஆனால் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸில் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு பெரியாரை நல்லா பக்காவாக பின்பற்றக்கூடிய ஆள். எனக்கு வந்துட்டு இந்த 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 கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன், ஓகேங்களா. எனக்கு வந்துட்டு இந்த ஜீசஸை பற்றி பெருமையாக பேசினா பிடிக்காது, இந்து பற்றி பெருமையாக பேசினால் பிடிக்காது, முஸ்லீம் பற்றி பெருமை பேச. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது பெருமை பேசும்போது நீங்கள் சண்டை கலவரம் பண்ணுறீங்க, அது எனக்கு பிடிக்கலை. எல்லோரும் அவரவர் நம்பிக்கையில் நீங்கள் கும்பிட்றீங்களா, சந்தோஷமாக கும்பிடுங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க ஒரு சங்கி மேடம். அந்த சங்கி மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது என்ன திருச்சபையா இல்லை சட்டசபையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, பைபிளில் இருக்க வசனத்தை படிச்சிட்டாங்களாமா, அதனால அவ்வளோ கோவம் வந்துருச்சு. இந்த மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே நாங்கள் வந்துட்டு பியூர் ஆச்சாரமான ஹிந்துக்கள்னு சொல்கிறதுல உனக்கு என்ன, அதானே ஆச்சாரமான ஹிந்துக்கள். இது எவ்வளோ பெரிய கேவலம், அசிங்கம். இதை ஒழிக்கணுன்றதுக்காக தான் சனாதனத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அங்கே பேசினார். இதை வந்துட்டு எவ்வளோ வக்கர புத்தியோடு நீங்கள் வந்துட்டு எதிர்த்தீங்க, அதே மாதிரி இதையும் எதிர்க்கணுமா இல்லையா? நாங்கள் ஹிந்துக்களாக இருக்கிற நாங்கள் எங்கள் ஓதத்தை வாசித்தோம்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் பரவாயில்ல. நாங்கள் ஆச்சாரமான ஹிந்துக்கள்ன்ற போது தான் உங்கள் மேலே வந்துட்டு கோவமே வருது. ஏன், நீங்கள் ஆச்சாரம்னா இன்னொரு இந்துவை கும்பிட்றவங்க வந்துட்டு அபச்சாரம், அசிங்கம், அருவருப்பு, அதானே? இதை கேளுங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து வேதாகமத்துல பைபிள்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நமக்கு புரியல, என்னங்க இது சட்டசபையா இல்ல திருச்சபையா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? சரி, அப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்கெல்லாம் ஆச்சாரமான இந்துக்கள், நாங்க வந்து ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் ஒரு தேவாரம் பாடுறோம், ஒரு திருப்பாவை பாடுறோம், 4000 திவ்ய பிரபந்தம் பாடுறோம், விட்டுருவீங்களா, ஒத்துப்பீங்களா? என்னங்க நடக்குதுங்க? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் சனாதனத்தை ஏன் ஒழிக்கிறோம் அப்படின்றது தெரிய வரும். அதுக்கு தான் வந்துட்டு நம்மளால் சொல்லியிருக்காப்புல. அதை போய் நீங்கள் இவ்வளோ கேள்வி தாக்குனீங்கன்னா ஒரு சாபமும் கேவலமும் உங்களுக்கு தான் சேரும். அது உண்மை, அது புரிஞ்சுக்கணும்.